சொந்த வீடு அப்படிங்கிறது அது வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய மதிப்பு வந்து தெரியும். பரம்பரையாக சொத்து சேர்த்து வச்சு சொந்த வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து வைராக்கியமாக இருப்பாங்க. எப்படியாவது நம்ம ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு கோவிலுக்கு போவாங்க, தெரிஞ்ச ஜாதகத்தை பார்ப்பாங்க ஜோசியர்கிட்ட போய். அதே மாதிரி அவங்களுக்கு செய்கிற விஷயங்கள், ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு அதுக்காகவே வந்து காசு சேர்த்து வைக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்காக ஓவர் டைம் பார்த்து உழைக்கிறவங்களும் இருக்காங்க. லோன் போட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதனால கஷ்டப்பட்டு அந்த கடனை அடைச்சாதான் நமக்கு அந்த பத்திரம் கைக்கு வந்து முழுசாக வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களை மாதிரி நீங்களும் இருந்திருப்பீங்க, இப்பவும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு சகோதரி நேற்று கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, சொந்த வீடு கட்டியாச்சு ஆனால் அந்த பத்திரம் வந்து அடமானத்துக்கு போயிடுச்சு, அதை மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இடத்துக்கு அதிபதி, அதாவது நிலத்துக்கு அதிபதி அப்படின்னா அவர் வந்து வேற யாருமே இல்லை, செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கே அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அப்போ நம்ம முருகனை வணங்கினாலும் சரி, செவ்வாய் பகவானை வணங்கினாலும் சரி, செவ்வாய்க்கிழமையோடு சேர்த்து முருகப்பெருமானை வணங்கினாலும் சரி, நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த வீடு அப்படிங்கிறது நிரந்தரமாக நம்ம கிட்ட இருக்கும், அந்த முருகப்பெருமானோட அருளோட. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது, அடமானத்தில் இருக்கிற வீட்டை மீட்கிறதுக்கு, அந்த பத்திரத்தை மீட்கிறதுக்கு என்ன ஒரு எளிய வழிபாடு செய்ய போகிறோம். இது பரிகாரம்லாம் கிடையாது, எளிய வழிபாடு தான். ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறோம். அதே மாதிரி தடைகளை அகற்றக்கூடிய விநாயகர் பெருமான இந்த ஒரு 48 வாரம் செவ்வாய்க்கிழமையில யமகண்டத்தில் இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு எண்ணெயில் ஏற்றும் போது நமக்கு அந்த தடைகள் எல்லாம் அகன்று அந்த விநாயகர் பெருமானோட ஆசியோட நமக்கு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபாய் நீங்கள் முடிஞ்சு வச்சுருங்க. ஏன்னா குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா எந்த தெய்வத்தோட அருளுமே இருக்காது. நான் இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கு காரணம், நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் கஷ்டப்படுறீங்க. நிறைய நம்ம வந்து நல்லது பண்ணுறோம், நிறைய வந்து நமக்கு வந்து நல்லதாக செய்கிறோம், நல்லதாக நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் வந்து குறையவே மாட்டேங்குது. ஏன் நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குலதெய்வமே தெரியலையா, உங்கள் இஷ்ட தெய்வமான யாரோ ஒரு தெய்வத்தை, முருகப்பெருமானை கூட நீங்கள் குலதெய்வமாக நினச்சி விளக்கேற்றுங்க. எனக்கு குலதெய்வம் தெரிகிற வரைக்கும், அந்த குலதெய்வத்தை நீ காட்டுற வரைக்கும் நீ தான் எனக்கு குலசாமின்னு சொல்லி எந்த ஒரு கடவுள் உங்களுக்கு பிடிக்குதோ, சமயபுரம் மாரியம்மனோ இல்லை வந்து பெருமாளோ இல்லை சிவபெருமானோ, யாரையாவது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு விளக்கு வந்து தினமும் வந்து குலதெய்வத்தை நினச்சி ஏற்றுங்க. சீக்கிரமாக அந்த குலதெய்வத்தோட அந்த உருவமோ இல்லை அந்த பெயரோ உங்கள் காதில் வந்து கண்டிப்பாக வந்து விடும். இது நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரியே வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம விநாயகர் பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் 48 வாரம் செவ்வாய்க்கிழமை எந்த தீபத்தை வந்து ஏற்றும் போது நமக்கு அந்த தடைகள் எல்லாம் அகலுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். விநாயகர் பெருமான் அப்படின்னாலே தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது வந்து சூர தேங்காய் உடைப்பாங்க. எங்கேயாவது ஒரு வெளியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா செதறு தேங்காய் வந்து உடைச்சோம் அப்படின்னா அந்த திருஷ்டிகள்லாம் அகன்று நல்லபடியாக வந்து நமக்கு பயணம் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கும் போதும் விநாயகர் பெருமானை வணங்கும் போது இந்த சூர தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது, செதறு தேங்காய் உடைக்கிறதுங்கிறது பழக்கமாக இருக்கும். அப்போ தேங்காய்க்கும் அந்த விநாயகருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அதே மாதிரி தேங்காய் மாலை கூட பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலத்துக்கு அதிபதியான நம்முடைய செவ்வாய் கிரகம் உரிய அந்த கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது. எப்படி வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனுக்கு வந்து உரியதோ அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகமான அந்த கிரகத்துக்கு உரியது. அப்போ அந்த நாளில் யமகண்டம் காலையில் வந்து 9 to 10 யமகண்டம் செவ்வாய்க்கிழமையில வருது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம 48 வாரம் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் 9 தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்ற போகிறோம். 9 புதுசாக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானா நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடி போகிற இடமா இருந்துச்சுன்னா, தினந்தோறும் போகிற வழியாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற விநாயகர் கோயிலை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுக்காக நீங்கள் வந்து பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு தான், பெரிய கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அரச மரத்தடியில் யாருமே கவனிப்பாரற்று கிடைக்கக்கூடிய அங்கே விளக்கே ஏற்றலை அப்படின்னா கூட அந்த மாதிரி ஒரு விநாயகரை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய தடைகள் இன்னும் சீக்கிரமாக வந்து அகன்று உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய வீட்டு பத்திரமும் வந்து
மீட்கப்படும். சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கு பேங்க்ல அப்படின்னா கூட இந்த தடைகளை வந்து அகற்றி நமக்கு விநாயகர் பெருமான் அருள் பாலிப்பார். இப்போ 9 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பஞ்சுத்திரி வாங்கிக்கோங்க. 9 அகல் விளக்கு அப்படிங்கிறது நவகிரகத்தை குறிக்கும். நவகிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தா கூட நமக்கு வந்து அகலும். ஸோ இந்த 9 எண்ணிக்கை, 27 எண்ணிக்கை அப்படிங்கிறது, 48 நாட்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பான ஒரு எண்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 9 நவகிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வாருங்கள்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். ஸோ நவகிரகத்தையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த விநாயகர் பெருமானை நினைச்சு செவ்வாய்க்கிழமை தோறும் யமகண்ட நேரம் காலை 9 to 10:30 நீங்கள் விளக்கேற்றணும். இப்போ மாதவிடாய் சமயத்தில் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வேற யாராவது ஏற்ற சொல்லுங்க. உங்கள் கணவரையோ இல்லை கணவருக்கு முடியலன்னா மனைவியோ, அந்த மாதிரி 2 பேருமே வேண்டிக்கோங்க. 48 நாள் தொடர்ந்து நாங்கள் ஏற்றுறோம். நான் ஏற்ற முடியலனா என் கணவர் ஏற்றுவார், இல்லை என் கணவர் ஏற்ற முடியல நான் ஏற்றுவேன். அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க. அப்போ 48 நாள் உங்களுக்கு தடை இல்லாமல் போயிட்டு இருக்கும். இல்லைங்க என் கணவர் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு, நான் தான் செய்யணும் அப்படின்னா மாதவிடாய் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ 5 வாரம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஏற்றிட்டீங்க அப்படின்னா 6வது வாரம் மாதவிடாய் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் 5 வாரம் முடிச்சிருப்பீங்க இல்லையா, மாதவிடாய் முடிஞ்சு நீங்கள் 6வது வாரமாக கணக்கில் எடுத்துக்கலாம். தவறு கிடையாது. மாதவிடாய்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி உங்கள் கணவர் ஒத்துழைப்பு இருக்கு, 2 பேருமே சேர்ந்து வேண்டுறீங்க அப்படிங்கும்போது அந்த கணவர் வந்து நீங்கள் மாதவிடாய் இருந்தாலும் அவர் போய் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். வெளியில தான் வந்து விளக்கு வாங்க போகிறோம். எண்ணெய் வெளியே வாங்கிட்டு திரி வாங்கிட்டு தீப்பெட்டி வச்சு நல்லபடியாக வந்து அவங்களுக்கு விளக்கு ஏற்றிட்டு வெள்ளருக்கு மலர், அதாவது வெள்ளருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வெள்ளருக்கை வந்து நீங்கள் வந்து சாத்திடுங்க. அப்படி இல்லை வெள்ளருக்கு மாலையே இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சாத்தலாம். அருகம்புல் கிடைச்சாலும் அருகம்புல் சாத்துங்க. வெள்ளருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் 9 வார செவ்வாய்க்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு நாளே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு அது மறக்காம ஈஸியா வந்து பண்ண முடியும், தடை இல்லாம வந்து செய்ய முடியும். ஸோ இது வந்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்ததா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நீங்க எந்த நிலத்தோட பத்திரத்தை வந்து வச்சீங்களோ அந்த நிலத்தோடைய ஒரு பிடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில முடிஞ்சு முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு முருகனுடைய நல்லபடியா வேண்டிக்கிட்டு, முருகா உன்னை நம்பிதான் வந்து இந்த ஒரு அவசர தேவைக்காக இந்த நிலத்துல உள்ள பத்திரத்தை நான் வந்து வச்சிருக்கேன், அது சீக்கிரம் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் வீட்டிலேயே கூட நீங்க ஏத்தலாம். அந்த மண்ணை வச்சுட்டு முருகனுக்கு முன்னாடி வச்சுட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நல்லபடியா வேண்டிக்கோங்க. முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது நிவேதனம் கூட வைக்கலாம். அந்த முருகனுக்கு நீங்க வழிபாடு செய்யும் போது செவ்வாய்க்கிழமையோட செவ்வாய் ஹோரையிலையும் நீங்க செய்யும் போது ரொம்பவே சிறப்பா இருக்கும். செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. காலையில 6 to 7 நீங்க வந்து செஞ்சிருங்க. காலையில இருந்துச்சுன்னா அந்த மண்ணை வந்து ஒரு பிடி மண்ணை பார்த்துட்டு அந்த மண்ணை வந்து நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏத்திட்டு இல்ல வெற்றிலை தீபம் ஏத்திட்டு நல்லபடியா வேண்டிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா அந்த நிலம் வந்து உங்ககிட்ட வந்து சேரும், அந்த நிலத்தோட பத்திரம் வந்து உங்ககிட்ட சேரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சொந்த வீடு கட்டுறது பெருசு இல்லை, அதுல நம்ம நிரந்தரமா வாழணும், வாழையடி வாழையா வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா இதை செய்யுங்க, உங்க கஷ்டம் வந்து கண்டிப்பா தீரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குலதெய்வமே போற்றி, விநாயகர் பெருமானை போற்றி. நன்றி, வணக்கம்.